أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والله فضل بعضكم على بعض في الرزق إلى آخره صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் தலைப்பு இரணம் என்று சொல்லக்கூடிய ரிசுக்கை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நம்ம ரிசுக்கு அப்படின்னா என்ன, அரபியில சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரிசுக்கு, அல்லா ரிசுக்க கொடுக்கணும், நல்ல ரிசுக்க அபிவிருத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரிசுக்கு வார்த்தை ஒன்றுடன் சுருக்கிக் கொள்ளக்கூடியது அல்ல, உணவுடன் சுருக்கிக் கொள்ளக்கூடியது அல்ல, அல்லது பானத்துடன் சுருக்கிக் கொள்ளக்கூடியது அல்ல. எந்த அளவிற்கு ரிசுக்கு என்பதை விளக்கம் பார்க்கக்கூடிய சமயங்களில் உணவாக இருக்கட்டும், பானமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நீர் எல்லாவற்றும் ரிசுக்கு அடங்கும். எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு சாலிஹான ஒரு மனைவி அமைகின்றது என்றால் அதுவும் ஒரு ரிசுக்காக இருக்கிறது. அதே போல ஒரு பெண்ணுக்கு சாலிஹான கணவன் அமைகின்றான் என்றால் அதுவும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிசுக்கு. இப்ப இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது, அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகின்றான், வல்லாஹு ஃபல்லல பஅதக்கும் அலா பஅதின் பிரிஸ்கி. அல்லாஹ் தஆலா ஒருவரை அல்லாஹ் தஆலா சிறப்பு மிக்கவனாக வைத்திருக்கின்றான். பிரிஸ்கி, அவன் இந்த ரிஸ்கிலே அல்லாஹ் தஆலா ஒருத்தரை சிறப்பானவர்களாக மேலானவர்களாக வைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க்கு இரணம் என்பது அவன் அல்லாஹ் தஆலா கடமையானதாக வைத்திருக்கின்றான். எப்படி மனிதனை படைப்பதற்கு முன்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பதாக இந்த அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ரூஹை அல்லாஹ் தஆலா படைத்தானே, அப்பொழுதே அல்லாஹ் தஆலா ரிஸ்கை படைத்து விட்டான். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு காற்று சுவாசிக்க வேண்டும், எவ்வளவு நீர் பருக வேண்டும், எவ்வளவு உணவு உட்கொள்ள வேண்டும், இவன் எதையெல்லாம் இங்கு அறிவிக்கின்றானோ அனைத்தும் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஆலமே அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹல் எல்லாம் ஒன்று சேர்வதற்கு முன்பதாகவே மனிதனை அந்த ரூஹை படைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரிஸ்கை படைத்து விட்டு எங்க வைத்து வச்சான். ஒவ்வொரு மனிதனுக்கும் சரி, மனிதன் மட்டுமல்ல, எல்லா பறவையினமாக இருக்கட்டும் அல்லது மரங்களாக இருக்கட்டும் செடி கொடிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் ஆக்கி வச்சான். இத அல்லாஹ் அங்க வச்சிருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற இந்த அவனுடைய அந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். இப்ப இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்தது ரிஸ்க் அடுத்து எப்போது பிரிக்கப்பட்டு இந்த மனிதன் அதாவது தனிப்பட்ட மனிதன் அல்லாஹ் கொடுத்துக்கிறான் அப்படின்னா எப்பொழுது தன்னுடைய தாயுடைய கருவறையில் ஒரு குழந்தை உருவாக ஆரம்பிக்கின்றதோ, அதாவது 120வது நாள் ஒரு தாயுடைய அந்த கருவறையில் குழந்தையாக உருவெடுக்க ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், சும்ம நுத்ஃபத்தன் சும்ம அலகத்தன் சும்ம முத்கத்தன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதன்மையாக தன்னுடைய அந்த தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது இவர்கள் இந்திரிய துளிகளாக இருப்பார்கள். அதற்கு பின்னால் அதை இரத்த கட்டியாக மாற்றுகின்றோம், அதற்கு பின்னால் அதை சதை கட்டியாக மாற்றுகின்றோம். அப்ப இந்த சதை கட்டிகள் உருவாவதற்கு முன்னாக 12, ஒவ்வொரு தருணமும் 40 நாட்கள் இருக்கும். 40 நாட்களாக இந்த 3 தருணங்களை கடக்கக்கூடிய சமயத்தில் 120 நாட்கள் வந்துவிடும். இந்த 120 நாளுக்கு பின்னால் இவன் மனிதன் உருவமாக இருக்கின்றான். மனிதன் உருவமாக எடுக்கக்கூடிய சமயத்துல, குழந்தை உருவம் எடுக்கக்கூடிய சமயத்துல கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்பதான் அல்லாஹ் தஆலா இவனுக்குரிய ரிஸ்கை தனியாக பிரிச்சு, இதுதான் எப்ப நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு எப்படி இருக்க வேண்டும், உணவுகள் இருக்க வேண்டும் என்பதை படைத்து விடுகின்றான். இதனால ஒரு மனிதன் இருக்கிறான், அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான்.
நீ உனக்கு நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு என்னுடைய முகத்தை உடைத்து கொட்ட வேண்டும் என்றால் கொட்டாது. அப்ப என்ன சொன்னா அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, பூமியில ஓடி போய் தேடுங்க, அல்லாஹ்வுடைய பலனை சிறப்புகள், அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல பலனின் சொல்லக்கூடியது ரிஸ்க் என்பதாக விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ ஹலாலான ரிஸ்க்குகளை பூமியில் ஓடி சென்று நீ பெற்றுக்கொள். எப்படி ஒரு பெண்ணை, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கிறோம், நம்முடைய மகனுக்கு பொண்ணை பார்க்கிற அல்லாஹ் தஆலா இந்த ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆணையும் அல்லாஹ் தஆலா படைக்கும் போது ஜோடியை படைச்சுதான் வரலாம், ஜோடி இல்லாமல் இல்ல. ஆனா அது நம்ம தேடி வந்து ஒரு ஆள் உட்கார்ந்தோம்னா உட்கார முடியுமா? கிடைக்காது. என்ன செய்யணும், நம்ம போய் அலையணும், தேடணும். ஆனா லாஸ்ட் என்ன இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டிலே தான் அந்த பொண்ணு இருக்கும். நம்ம மானுக்குரிய சாலையான ஜோடி என்ன எங்க இருக்கும், அதுல பக்கத்திலே தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை தேட வைக்கின்றான். அவனுடைய ரிஸ்கை தேடிக்கொண்டு நமக்குரியதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேடி சென்று பெற வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கர்ப்பம் ஆயிடுறாங்க. லாஸ்ட்ல அவங்களுடைய அந்த சரியான வலி ஏற்படக்கூடிய சமயம், பிரசவத்துடைய அந்த வலி ஏற்படக்கூடிய சமயத்துல அல்லாஹ் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க கொடு, யா அல்லாஹ் எனக்கு வேதனை இருக்கு, எனக்கு பசியா இருக்குது, ரிஸ்க கொடு அப்படின்னு. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, ஒரு மரத்தை காண்பித்து இதை நீ உழுக்கு அப்படின்னா. அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்தான், உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்தான், வானத்திலிருந்து இறக்கப்பட்டது அவர்களுக்கு உணவு தட்டுகள். ஆனா இந்த சமயத்துல என்ன அப்படின்னா, இவர்கள் ஒழுக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் ஒன்று சொல்லி இருக்கிறார்களா, அதே சமயத்தில் இந்த இடத்தில் நீ தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் உருவாக்கி காட்டுறார். நீ உன்னுடைய முயற்சியின் காரணமாக உன்னுடைய ரிஸ்கை நீ பெற்றுக்கொள், இப்படித்தான் பெற்று போகணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அப்படி ஹலாலான ரிஸ்குகளை பெறக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு முக்கியமான ஒரு செய்தி நாம் அனைவர்களுமே ரொம்ப சிந்திக்கக்கூடிய செய்தியாக இருக்குது, வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்குது. அதை நாம் அல்லாஹ்விடம் துஆவில் வைக்க வேண்டும். இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் துஆவில் வைப்போம். என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளும் இப்பொழுது மிகவும் கவலைக்குரிய ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்குது. அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து ஈராக்கை தாக்கக்கூடியது. ஈரான் அங்க பஹ்ரைன், அதே போல கல்ஃப் நாடுகளாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அந்த சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடியது, கத்தாரு, பஹ்ரைன், ஓமன், இதுபோல அபுதாபி, இது போன்ற இடங்கள் எல்லாம் இப்ப அமெரிக்காவுடைய தளங்கள் எங்கு இருக்கின்றதோ அதையெல்லாம் தாக்க செய்திருக்கின்றார்கள். நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் அங்கே பணி செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதன் மூலியமாக வெளிநாட்டுடைய வருமானங்கள் வரக்கூடியதன் மூலியமாக நம்முடைய இந்திய நாட்டுடைய வளர்ச்சிகளும் ஏற்படுகின்றது. ஒன்னு எரிபொருள்கள், கச்சா எண்ணெய் என்பது விலையேற்றத்திற்குரிய ஒரு சூழ்நிலையாக ஆகக்கூடிய சூழ்நிலையே இருக்குது. அது விலையேற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்ததின் காரணமாக எல்லா பொருள்களும் விலையேறும். எல்லா பொருள்களும், நம்ம ஒரு கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி, அதை மோட்டர் பைக்ல இருந்து அறுவடை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது முதற்கண்டு விலையேறத்தான் செய்யும். அந்த செலவெல்லாம் எதுல வைப்பாங்க, இந்த பொருள்கள் தான் வைப்பாங்க. இப்படி நம்மை அறியாமல் பல்வேறு கஷ்டத்திற்குள் நாம் மாட்டக்கூடியவர்களாக சிரமத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இது 3ஆம் உலகப் போராக இருக்குமோ என்பதாக சில வல்லுநர்கள், இந்த போரை பார்க்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும், இஸ்லாமியுடைய நாடுகளையும் காப்பாற்ற வேண்டும், இஸ்லாமியர்களையும் காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக நம்முடைய இந்தியர்கள் அங்கே தவித்துக் கொண்டிருப்பதாகவும் செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அவர்களும் நல்ல முறைகளில் ஆரம்பத்தில் அவர்கள் நாடு திரும்ப வேண்டும், தங்களுடைய சொந்தங்களை பார்க்க வேண்டும் என்பதாக துஆ செய்யுங்க. சஹருடைய நேரமாக இருக்கட்டும், நோன்பு திறக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட முறைகளில் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. அவர்களை சரியான முறைகளில் ஆக்கி நாடு திரும்பக்கூடியதாக இருந்தால் நாடு திரும்புவதற்கும் அந்த போர் பதட்டங்கள் எல்லாம் உலகில் இருந்து எங்கெங்கெல்லாம் போர் பதட்டங்கள் இருக்கின்றதோ அனைத்து போர் பதட்டங்களும் நீங்கக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் தந்தால் உரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.